வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று உங்க எல்லார் முன்னாடியும் வரப்போற தலைவர் யாருன்னா, அரசியல் குற்றங்களின் அடையாளமா மாறியவர். அப்படி ஒரு தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றவர். ஆனால் அவர் மீது அதிக அளவுல குற்றவியல் நடவடிக்கை நடந்திருக்கு. இதோ இன்றைய வழக்கு உங்கள் முன்னிலையில். ஈவான் கட்சியின் எம்பி முகமது ஷாப்தீன் ஆப்கி அதாலத்தில் ஆஜராகிறார். இந்த நீதிமன்றத்துல உட்கார்றதுக்கு வசதி இருக்கு. இன்றைய வழக்கு நீங்க தொடங்கலாம். ஆப்கி அதாலத்துல முகமது ஷாபுதீன் மேல இருக்கிற முதல் குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கலாம். ஆப்கி அதாலத்தில் முகமது ஷாபுதீன் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் குற்ற உலகத்தின் தலைவர். இது உண்மைதானா? பீகார்ல உங்களுக்கு எதிரானவங்க உங்க அச்சுறுத்தலால உங்க பேரை கேட்டாலே நடுங்குறாங்க. இல்ல, அது உண்மையா இருந்திருந்தா எனக்கு எப்படி 3 லட்சம் வாக்குகள் உங்க கிடைச்சிருக்கும்? மேல எவ்வளவு பயம் இருக்குன்னா, தேர்தல் நேரத்துல உங்க போஸ்டர் மட்டும்தான் ஒட்டப்படுது, உங்க பேனர் மட்டும்தான் இருக்கு, வேற யாருதுமே இல்ல. அதாவது அங்க இருக்கிற மக்களுக்கு அது டிபெண்ட் ஆகுது. இல்ல, எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை அவங்களுக்கு ஓட்ஸ், அவங்க பேனர் ஒட்டப்படலைன்னா அவங்களுக்கு ஓட்டு எப்படி கிடைக்கும்? உங்களை எதிர்க்கிறவங்களுக்கு உங்க மேல எந்த விதமான பயமும் இல்லையா? இல்ல, அப்படிலாம் எதுவுமே இல்ல. நாங்க செய்திகள்ல படிக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஷாபுதீன் தூங்கும்போது கூட ஹேண்ட் கிரைனேட தலையணைக்கு கீழே வச்சுக்கிட்டு தான் தூங்குவார்னு சொல்றாங்க. நான் இப்போ உங்க முன்னாடி தான் இருக்கேன், தனியா தான் இருக்கேன். அதோட நான் எப்பவுமே தனியா தான் இருப்பேன். என்னோட போட்டோ எதுவும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஒரு கல்யாணத்துலயா இருக்கட்டும், இல்ல நான் எங்க போனாலும் என் கூட 10-15 பேர் இருக்கிற மாதிரி பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க என்னை எப்ப பார்த்தாலும் தனியா தான் பாப்பீங்க. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, உங்களோட நெருங்கிய 10 நண்பர்கள் எப்பவும் உங்க கூடவே இருப்பாங்களாம். அவங்க தான் முடிவு பண்ணுவாங்களாம் நீங்க எந்த வழியில போகணும், எந்த வண்டியில உட்காரணும்னு. இல்ல, நீங்க இப்போ சொன்னது உண்மைதான். ஸ்கூல்ல இருந்து 10 பேர் இல்ல, நாங்க ஸ்கூல்லயும் நண்பர்கள், காலேஜ்லயும் அவங்க தான் இருந்தாங்க. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமும் இப்ப அரசியல் வாழ்க்கையிலயும் அவங்க எது பண்றதா இருந்தாலும் என் கூட தான் இருப்பாங்க. அப்போ இது உண்மையா? கிட்டத்தட்ட 500 பேர் சேர்ந்த படை உங்களை பாதுகாக்கறாங்களாமே, அது உங்க பிரைவேட் ஆர்மியா? இப்போதைக்கு என்ன சுத்தி அவங்க தான் இருக்காங்க. எனக்கு யார்கிட்டயும் எந்த சண்டையுமே இல்ல. உங்களுக்கு யார் கூடவும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா, ஷீவான சேர்ந்த வெவ்வேறு காவல் துறைகள்ல உங்களுக்கு எதிரா 34 குற்றவியல் வழக்குகள் ஏன் பதிவு செய்யப்பட்டிருக்கு? இல்ல, நீங்க சொல்றது உண்மைதான். நான் இதுக்கு ஒரு ம், உதாரணம் சொல்றேன். அதாவது நான் இப்போ வீட்டுக்கு போய் 2.5 வருஷம் ஆச்சு. இந்த நேரத்துல என் பேர்ல 8 வழக்குகள் பதிவு பண்றாங்க. அந்த வழக்குகளை பத்தி நீங்க அடுத்து வரப்போற கேள்விகள்ல கண்டிப்பா கேப்பீங்கன்னு நினைக்கிறேன். மானோட தோல் வச்சிருந்தது, மான அடுத்து வேட்டையாடுறது. என்ன கேக்குறது? அத நான் பத்தி இப்பவே அதனால தான் சொல்றேன். நான் சொல்றதுக்கு காரணம், நான் இல்லாத நேரத்துல என் மேல 8 வழக்குகள் பதிவு செய்றாங்கன்னா அதுக்கான விளக்கத்தை இங்க நான் பாருங்க. கண்டிப்பா இருங்க, உங்களுக்கு இருங்க. தெளிவா அதுக்கான சொல்றேன் விளக்கத்தை சார். நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க சொல்ற 24 ஏப்ரல் சம்பவம் பிரதாப்பூர்ல உங்க வீட்டுக்கு போலீஸ் போனப்போ அங்க ரெய்ட் நடந்திருக்கு. அங்க கிடைச்ச தகவல் என்கிட்ட இருக்கு. அங்க உள்ள எஸ்பி ரத்தன் சஞ்சய், ம். அப்புறம் டிஎம்சி கெனில், இவங்க 2 பேரும் ரெய்டுக்கு போயிருந்தாங்க. உங்களோட 11 வீடுகளை சோதனை செஞ்சப்போ அங்க 80 விதமான போர் குண்டுகள், ஹோல்ஸ்டர்ஸ், நைட் விஷன் டிவைஸ், பிஹெச்எஃப் வாக்கி டாக்கி, சிங்கத்தோட தோல், மானோட 2 தோல்கள், அப்புறம் உயிரோட ஒரு மான் பறிமுதல் செய்யப்பட்டது. என்கிட்ட வெவ்வேறு இந்த போருக்கான லைசென்ஸ் இருக்கும்போது இத சட்டவிரோதம் நீங்க எப்படி டிக்ளேர் பண்றீங்க? வாக்கி டாக்கியை பத்தி நீங்க பேசுறீங்க, அதுக்கு இந்திய அரசு எனக்கு லைசென்ஸே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க வேற ஒரு பொருளை பத்தி சொன்னீங்க, அது நைட் விஷனை பத்தி. அதுக்கும் கூட என்கிட்ட கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் டாக்குமெண்ட் இருக்கு சார். நான் பல தடவை கத்தி சொல்லியிருக்கேன். யார் யாரு வழக்கு போடணும்னு நினைக்கிறாங்களோ, கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பண்ணிக்கிட்டு தான் ஆனா இருப்பாங்க. இதுதான் முகமது சார் சார், தொடர்ந்து என் நீங்க மேல இத நடந்துகிட்டு சொல்லவே இருக்கு. இல்ல. அதாவது வெவ்வேறு வகையான ரைஃபிள்ஸ், துப்பாக்கிகள், இருக்கு. ஆட்டோமேட்டிக் கன்ஸ் இருக்கு. அதையெல்லாம் என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட ஆட்டோமேட்டிக் கன்ஸ் எதுவுமே இல்லையே. எங்க கிட்ட 1932ல இருந்து, என்ன தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும், என் வீட்ல 1932ல இருந்தே துப்பாக்கிகள் இருக்கு. அதாவது 1932ல இருந்தே துப்பாக்கிகள் இருக்குன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. போலீஸ் எழுதின ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா, அதாவது எஸ்பி ரத்தன் சஞ்சய் மற்றும் டிஎம் அங்க போனப்போ கிராம மக்கள் கூடி ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் என்ன புகார் சொல்லியிருக்காங்கன்னா, சிலர் அவங்க குடும்பங்கள்ல குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் தராங்க, அவங்க கிட்ட நவீனமான ஆயுதங்கள் இருக்கு, சட்டவிரோதமான செயல்கள்ல ஈடுபட்டிருக்காங்கன்னு தான் ரெய்ட் செய்யப்படுதுன்னு சொல்றாங்க.
முதல் விஷயம் உங்ககிட்ட வீடியோகிராஃபி ஆதாரமா இருக்கணும். உண்மையிலேயே அது மாதிரி மக்கள் கூட்டம் நடந்து இருந்தா எனக்கு தெரிஞ்சு அங்க யாரும் புகார் கொடுக்க வந்திருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்க அதிகாரிகள் இருந்தாங்க, ஊழியர்கள் இருந்தாங்க. என்னோட கிராமத்துல புகார் கொடுக்கிற நிலைமையில யாருமே இல்ல. முழு டிஸ்ட்ரிக்ட்ல ஒருவேளை சீவான்ல ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா முழு டிஸ்ட்ரிக்ட்லயே ஒற்றுமையான கிராமம்னு தான் கருதப்படுது. என் கிராமத்திலேயே கருத்து வேறுபாடு வந்துட்டா அதுக்கப்புறம் நான் அரசியல் பண்றதுலயே அர்த்தம் இல்லையே. போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, கிராம மக்கள் உங்ககிட்ட ஏதாவது சொல்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, என் கிராமம் அடிப்படையிலேயே தாக்கூர் மக்கள் வாழ்ற கிராமம். தாக்கூர்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. இது உண்மையா? உங்களோட நெருக்கமான கிராமமான பிரதாப்பூர் கிராமத்துல வீட்டோட பின்புறத்துல தோண்டினப்போ அந்த இடத்துல இருந்து மனித எலும்புக்கூடுகள் கிடைச்சுதாமே. இதெல்லாம் எஸ்பி தானே உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. அதுக்கான ஷூட்டும் எடுத்திருப்பீங்க, அதுக்கான வழக்கு பதிவும் பண்ணியிருப்பீங்கல்ல. அது யாருடைய எலும்புக்கூடு? அதை எஸ்பி தான் சொல்லணும். சார், நான் 2.5 வருஷம் வெளியில இருக்கேன் சார். நான் 2.5 வருஷமா வீட்டுக்கே போல. அவங்க ஒரு சிடி வெளியிட்டிருக்காங்க. அதுல 19 போட்டோஸ் இருக்கு. அதுல விதவிதமான போஸ்ல மான் சடலத்தோட சேர்ந்து மக்கள் உட்கார்ந்து இருக்கிறது காட்டப்பட்டிருக்கு. இல்ல, நான் அதை நேர்ல பார்க்கல. ஆ, நிறைய பேர் டிவியில அதை பார்த்ததா என்கிட்ட சொன்னாங்க, இப்படி நடந்திருக்குன்னு. நீங்க பார்க்கலையா? இல்ல, சரி, அத நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த காட்டுங்க. போட்டோஸ இப்ப நான் நல்ல உங்களுக்கு விஷயம், காட்டுறேன். காட்டுங்க அதை. சரி, போடுங்க. போடுங்க பார்க்கலாம். இந்த போட்டோஸ்ல இறந்து போன மான்களோட நீங்களும் உங்க நண்பர்களும் உட்கார்ந்திருக்கீங்க. அதை இன்னும் நெருக்கமா நீங்க பார்க்கலாம். இது சட்டப்படி குற்றம் தானே? குற்றம்தான். முதல்ல இந்த போட்டோ மேலேயே எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை அது செல்லுபடின்றத பத்தி நீங்க பேசுறீங்கன்னா, யூபியில இப்படிப்பட்ட விதிமுறை இருக்கு. பீகார்ல கூட கலெக்டருக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டு தான் இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, சிங்கத்துக்கே நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அது மேனிட்டர் ஆயிருச்சுன்னா அரசாங்கத்துக்கு பர்மிட் கொடுக்கற அதிகாரம் இருக்கு. கண்டிப்பா பர்மிட்டும் கொடுப்பாங்க. யூபியில அந்த மாதிரி பயிர்களை சேதப்படுத்துற மிருகங்களுக்காக டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் இருக்கு. அவங்க அதுக்கு பர்மிட்டும் கொடுப்பாங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர்கிட்ட இந்த போட்டோஸ் எங்கிருந்து வந்தது, இந்த போட்டோஸை எப்படி உருவாக்குனாங்க, எப்படி மேனிபுலேட் பண்ணாங்கங்கிற விஷயம் எனக்கு தெரியல. ஆனா இதான் நடந்தது. அதுதான் உண்மை. இல்ல, நீங்க மான் வேட்டைக்கு போனது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இல்ல இருக்கும்ல? இல்ல இந்த போட்டோ இல்ல. இல்ல, ஆனா அப்படிதான் இருக்கு. நாங்களும் அப்படிதான் இருக்கோம். யூபியில எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்க வேட்டைக்கு போவாங்க, நானும் அவங்க கூட போவேன். அதுவும் வித் பர்மிஷனோட தான் பண்றோம். குறிப்பா பாத்தீங்கன்னா பூர்வாஞ்சல் பகுதியில. இப்போ நாங்க பார்த்த இந்த போட்டோஸ்க்கு உங்களோட விளக்கம் என்ன? இதெல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு தான் இல்ல கொல்லப்பட்டதா? இல்ல இல்ல இந்த போட்டோஸ் இந்த போட்டோஸ் உண்மைன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். ஷாபுதீன் சார், உங்க மேல கிரிமினல் கேஸ் போட்டது இது ஒன்னும் முதல் முறை கிடையாது. அதே மாதிரி பிரதாப்பூர்ல உங்க வீட்ல ரெய்ட் நடந்ததும் முதல் முறை இல்ல. வரலாற பார்த்தா செப்டம்பர் 2, 1985ல அப்ப உங்களுக்கு வயசு வெறும் 18. அப்பவே 307 அட்டெம்ப்ட் டு மர்டர் உங்க மேல போடப்பட்டிருக்கு. இவ்வளவு பழைய விஷயம்லாம் எனக்கு ஞாபகமே இல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கு. இல்ல அப்படி ஒரு கேஸ் வந்திருக்குன்னா வந்திருக்கலாம். அப்படி ஒரு கேஸ் ரெக்கார்ட்ல இருக்குன்னா அது வந்திருக்கலாம். ஆனா அது காலேஜில் நடந்த ஒரு விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ் பாலிடிக்ஸ். இது காலேஜில் நடந்த ஒரு விஷயம்தான். கேம்பஸ்க்கு வெளியில நடந்த விஷயமே இல்ல. 34 கேசஸ் இருக்கு. அந்த 34வது கேஸ் இருந்தது. ட்ரையல் முடிஞ்சிருச்சு. இன்னும் இந்த 34 கேசஸ் நடந்துட்டு தான் இருக்கு. யாரோ தப்பான ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதாவது ஷீவானை சேர்ந்த எஸ்பி ஆகட்டும், சீவானோட டிஎம், இல்ல அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் எல்லாரும் நீதிமன்றத்துல இந்த ரிப்போர்ட் தான் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுலதான் அவங்க சிக்கிறாங்க. அவங்க சிக்கிறாங்களா, நீங்க சிக்கிறீங்களா? நான் எதுலயுமே சிக்கல. ஏப்ரல் 24ஆம் தேதி ஒரு ரெய்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஜூன் 22 அங்க புதுசா வந்த டிஎம் சந்தோஷ்குமார், அவரும் உங்களுக்கு எதிரா வாரண்ட் வெளியிட்டிருக்காரு. ஆமா, கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் ஜூன் 24ஆம் தேதி பிளாக் பக் மான சுட்டதுக்காக இன்னொரு கேஸும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப பண்ணிருப்பாங்க. நீங்களே தானே அதை சொல்றீங்க. நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லவும் முடியாது. ஷாபுதீன் சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் மேல 34 கேசஸ் போடப்பட்டு ட்ரையல் நடந்திருக்கு. அப்படி ஒருத்தரை சாதுன்னு சொல்ல முடியாதுல்ல? நான் எப்பவும் அந்த மாதிரி சொல்லல. நான் எப்பவும் அதை சொன்னதில்ல. அதாவது நான் ஒரு பெரிய மடாதிபதின்னோ இல்ல நான் எப்பவும் நேர்மையோட தான் செயல்படுறேன்னோ
அதே மாதிரி துணிச்சலா பேசுவோன்னு சொன்னது கிடையாது. நீங்க அப்படி துணிச்சலா பேசும்போது ஒரு குற்றச்சாட்டு எழுது. நீங்க உங்களோட அரசியல் பவரை பயன்படுத்தி உங்க குற்றங்கள்ல இருந்து நீங்க தப்பிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. இந்த விஷயமா எங்க கிட்ட இல்ல, குற்றச்சாட்டுகள் அதுக்கு இருக்கு. முன்னாடி- ஆனா இதுக்கு நீங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் இந்த வழக்கு தொடரும் முகமது ஷாபுதீன் மீது. ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம மக்கள் சார்பா கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். சீவான் தொகுதி எம்பி முகமது ஷாபுதீன் கிட்ட. ஆப்கி அதாலத்தில் முகமது ஷாபுதீன் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் அரசியலை குற்ற உலகமாக மாற்றிவிட்டார். ஷாபுதீன் சார், உலகமே உங்கள குற்றவாளின்னு சொல்றது உண்மை. உங்க எதிரிகள் எல்லாரும் உங்கள கிரிமினல்னு சொல்றாங்க. ஆனா லாலுஜி மட்டும் கிரிமினல்னு சொல்றதில்ல. நான் இப்ப அவரோட அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் பெரிய லீடர், அவர் தவறா சொல்லவே மாட்டார். அவருக்கு அவருடைய அரசியலுக்காக உங்கள மாதிரி ஒருத்தருடைய ஆதரவு தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. இல்ல, நான் யாராலையும் பயன்படுத்தப்படல, நானும் யாரையுமே பயன்படுத்தவே இல்ல. நான் உங்களுக்கு ஒரு நான்- ரீசன்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். அது பீகார்ல அசெம்பிளி எலெக்ஷன் நடந்துட்டு இருந்த நேரம். நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியிருந்தது. அப்போ அங்கிருந்த டிஎம் உங்க ஏரியா சிவானுக்கு வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருந்தாரு. நான் 2 வருஷமா ஜெயில்ல இருந்தேன். அந்த டைம்ல டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிரைம் கேஸை என் மேல போட்டுட்டார். அதுக்கப்புறம் அந்த விஷயம் கமிஷனருக்கு போச்சு. அப்போ கமிஷனர் என்ன சொன்னாருன்னா, அதாவது ரொம்ப எமோஷனலா அவசரமா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இந்த முடிவை எடுத்திருக்காரு, இது நியாயமே இல்லைன்னு சொன்னாரு. ஆனா சார், உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துறேன். பிப்ரவரி 27 அன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சதும், எலெக்ஷன் ப்ராசஸ் முழுசா முடிஞ்சதும் ராப்டி தேவி மறுபடியும் முதல்வர் பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க. ரிசல்ட் வர ஆரம்பிச்ச நேரத்துல நீங்க திரும்ப வரதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. இல்ல, அனுமதி கொடுத்தது உண்மைதான். அந்த நாள் காலையில பாத்தீங்கன்னா என் மேல இன்னொன்னு கிரைம் கண்ட்ரோல் ஆக்ட் கேஸ போட்டாங்க. அது இப்ப நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த வழக்கெல்லாம் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. ஒருத்தர் 2.5 வருஷமா ஜெயில்ல இருந்துட்டு வெளியில வந்து 3 மாசம் ஆகியும் தன்னோட சொந்த வீட்டுக்கு போக முடியல, அவன் மேல 10 கேஸ் போடுறாங்கன்னா அதுல இருந்தே நீங்க இத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம். நான் போலீஸோட திறமையோ அவங்க நோக்கத்தையோ சந்தேகப்படல. ஆனா போலீஸ் கூட சில நேரங்கள்ல தனிப்பட்ட பகை, தனிப்பட்ட கோவம்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலைகளை அவங்க ஆனா இது செய்றாங்க. உண்மைதானே? நீங்க எலெக்ஷன்ல போட்டியிடும்போது அதுல மசல் பவர் யூஸ் பண்ணப்படுது. சிவான்ல எப்பயுமே மீடியா இருக்கும். எப்பவுமே கான்ட்ரவர்ஷியல் எலெக்ஷன் தான் கண்டிப்பா நடக்கும். அங்க வந்து ஃபுல் மீடியா இருக்கும். நீங்க சீவான்ல ஏதாவது ஒரு போட்டோவை காட்டிருங்க, அதுவும் எம்எல்ஏ எலெக்ஷனோடது. அதுல பேலட் பாக்ஸை கொள்ளையடிச்சாங்க, இல்ல கேப்சர் பண்ற மாதிரி, அப்படி நிறைய நாடுகள்ல காட்டுவாங்களே, காட்டப்பட்டிருக்கு. அப்படி பீகார்லயும் காட்டியிருக்காங்க. ஆனா பீகார்ல சீவான்ல யாராவது காட்டிட்டா நான் அதை ஏத்துக்கிறேன். அதாவது பேலட் பாக்ஸ் திருடுறது, பூத் கேப்சரிங் நடக்கலனாலும் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா உங்க அரசியல் எதிரிகளோட தலை வெட்டப்படுதுன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோ தலைகள் வெட்டப்பட்டிருந்தா சிவான் இந்த நாட்டிலேயே ரொம்ப பெரிய அடர்ந்த நகரமா இருந்திருக்கும். அதுல பாதி மக்கள் தொகையே இல்லாம இருக்கும். மார்ச் 31, 1997 நடந்தது. ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனின் தலைவர் சந்திரசேகர பிரசாத் உங்க கான்ஸ்டிடியூன்சில உங்களுக்கு எதிரா பேசிட்டு இருந்தப்ப பகல் நேரத்திலே அவர் கொலை செய்யப்பட்டார். என்னோட பொலிட்டிக்கல் கேரியரே நான் சந்திரசேகர் சார் கூட தான் ஆரம்பிச்சேன். என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். நான் ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன்ல இருந்தவன். நாங்க 2 பேரும் ஒரே காலேஜை சேர்ந்தவங்க, டிஏவி காலேஜ். அவரு அங்கிருந்து தான் ஆரம்பிச்சாரு. அங்கிருந்து அப்புறம் டெல்லி வந்துட்டாரு. டெல்லியில இருந்து ஜேஎன்யூக்கு வந்தாரு. அங்கே அவர் பிரசிடென்ட்டா இருந்தாரு, வைஸ் பிரசிடென்ட்டா இருந்தாரான்னு எல்லாருக்குமே தெரியும். நான் அந்த நேரத்துல எம்எல்ஏ ஆகிட்டேன். நான் வரும்போதெல்லாம் எப்பவும் சந்திரசேகர் கூட தான் நான் தங்குவேன். அவர் எனக்கு சீனியர். அவரு கொலை செய்யப்பட்ட நாட்கள்ல வந்து நான் ஜெயில்ல இருந்தேன் சார். எனக்கு ரொம்ப வருத்தம் கொடுத்த விஷயம் என்னன்னா, என்னோட உயிர் நண்பன் கொல்லப்பட்டான். அதுல என்ன ஒரு குற்றவாளியா மீடியா மூலமா காட்டுறாங்க. இத பத்தி மீடியா தான். சிபிஐ இல்ல, வந்து இல்ல. சிபிஐ விசாரணை நடத்தி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. சிபிஐயோட சார்ஜ் ஷீட்ல 6 பேர் இருக்காங்க. அதுல நீங்க தான் மெயின் அக்யூஸ்டா இருக்கீங்க. சிபிஐ என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த கொலைய நீங்க தான் சதி செஞ்சு அதை டைரக்ட் பண்ணிருக்கீங்க. இல்ல அப்படி எங்கேயுமே இல்ல. சிபிஐ இப்படி சொல்லி இந்த வழக்க டிரான்ஸ்ஃபர் பண்ணப்போ முதல்ல போலீஸ் போட்ட எஃப்ஐஆர்ல இந்த விஷயங்கள் இருந்தது. சிபிஐயோட ஃபைனல் ரிப்போர்ட் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுல எல்லாமே ரொம்ப தெளிவா புரியும். உண்மையிலேயே அக்யூஸ்டா இருந்திருந்தா நான் அந்த கேஸ்ல பெயில் கூட எடுக்கல. நான் அந்த நேரத்துல வேற ஒரு ஜெயில்ல இருந்தேன். ஆனா கொலை செஞ்சதா கைது செய்யப்பட்டவங்க
உங்க கூட நெருக்கமான தொடர்புல இருந்தவங்கன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. த்ருவ் ஜெய்ஸ்வால், ஆமா, ருஸ்தம் கண்டிப்பா. மியான், ஷேக் முன்னா, அப்புறம் முகமது ரியாசுதீன். அதாவது துருல் ஜெய்ஸ்வாலோட எனக்கு ரொம்ப நெருக்கமான நட்பு இருக்கு. இந்த விஷயத்த நான் சிபிஐக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லயே நான் தெளிவா தான் சொல்லியிருக்கேன். துருவ் ஜெய்ஸ்வால் என்னோட கார் ஓட்டுநரா இருந்தாரு. இப்போ அவர் ஒரு நல்ல பிசினஸ்மேன். ஆனா நீங்க சொன்ன அந்த 10 பேர்ல ஒரு பையன் என்னோட சொந்த ஊரை சேர்ந்தவன். இது சகஜமான விஷயம். ஒரே ஊருக்காரன்னா எப்படி நான் அவனுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியும்? அதாவது இவங்க எல்லாரும் அக்யூஸ்டுன்னு சிபிஐ எங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க? எஃப்ஐஆர்ல இவங்க பேர் இருந்தது உண்மைதானே? அவங்க உங்க வீட்ல இருந்து தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் எங்க வீட்ல இருந்து ஒரு கைது கூட நடந்ததில்ல. அதாவது இங்க தெளிவா எழுதியிருக்காங்க. த்ருவ் வாஸ் த அரஸ்டட் ஃப்ரம் ஹவுஸ் ஆஃப் த எம்பி ஆன் பிப்ரவரி 21, ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட 1998. சொல்லியிருக்கேன். அவர் என் ஃப்ரெண்டாவும் இருந்தாரு. என் வண்டியும் அவர் தான் ஓட்டுனாருன்னு. இப்பவும் அவர் வெளியே வந்து என் காரை ஓட்டுறாரு. அதனால அவரை குற்றவாளின்னு சொல்லவே முடியாது. இது ட்ரையல் கேஸா தான் இருக்கு. குற்றம் நிரூபிக்கப்பட்டா தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நீங்க இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகலன்னு முழுசா கண்டிப்பா மறுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல எல்லாரும் வந்து அதுல இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதாவது உண்மையை சொல்லணும்னா சந்திரசேகரை பத்தி அப்படி நினைக்கிறதே ஒரு பாவமா நினைக்கிறேன். ஷாபுதீன் சார், நீங்க எந்த சந்திரசேகர உங்க நண்பன்னு சொல்றீங்களோ அவருடைய அம்மா உங்கள பத்தி என்ன சொல்றாங்கன்னு ஒரு முறை பார்க்கலாம். எனக்கு இருந்த ஒரே மகன்தான் சந்திரசேகர். அவன்தான் என்ன நல்லா பாத்துக்கிட்டான். என்னோட இதயம், என்னோட உயிரும் அவன்தான். இதுக்கப்புறம் நான் உயிரோட இல்லைனாலும் எந்த வித்தியாசமும் இல்ல. என்ன சுட்டாலும் பரவாயில்ல, நான் பொதுமக்களுக்கு நடுவுல நின்னு சொல்லுவேன், ஹே ஷாபுதீன் ரவுடிகளே, வாங்க வந்து என்ன கொல்லுங்கன்னு. ஜேபி சோக் வரைக்கும் மக்கள் இத சொல்லுவாங்க. வேண்டாம், தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க, உங்களை கொன்னுடுவாங்கன்னு. எனக்கு இப்படி சாகிறதுலாம் பயம் இல்ல. அவங்க சொல்ற அவர் மாதிரி உங்களுக்கு நெருக்கமான நண்பரா இருந்தா அவருடைய அம்மா உங்களை பத்தி இல்ல இப்படி இல்ல பேசியிருப்பாங்களா? இல்ல விடுங்க சார். அவங்க அம்மா, அவங்கள நான் விமர்சிக்க விரும்பல. ஆனா நீங்க அவங்க சொன்னதே கேட்டீங்க. வாங்க வந்து சுடுங்கன்னு ஓப்பனா சேலஞ்ச் பண்றாங்க. நானும் ஒரு சாட்சின்னு. அவங்கள முடிய கூட யாராவது தொட்டிருப்பாங்களா? அவங்கள யாராவது திட்டிருக்காங்களா? அந்த அம்மா வீட்ல தனியா தான் இருக்காங்க. அதாவது நீங்க பேசுறத கேட்டா வீரப்பன் மாதிரி நீங்க உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் உருவாக்கிக்கிற மாதிரி இருக்கு. நான் என்ன யாரோடவும் ஒப்பிடவே விரும்பல. எனக்கு வீரப்பனை பத்தி அவ்வளவு பெருசாவும் தெரியாது. நான் ரொம்ப சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவன். சாதாரணமான மனுஷன், சாதாரணமா தான் யோசிக்கிறவன். ஆனா அவரோட இமேஜ் என்னன்னா, அதாவது ராபின்ஹுட் மாதிரி பணக்காரங்க கிட்ட இருந்து பறிச்சு ஏழைகளுக்கு கொடுக்கற மாதிரி. எனக்கு நீங்க சொல்ற அந்த ராபினுட்டியும் தெரியாது. நான் ஒரு கிராமப்புற பின்னணியிலிருந்து வந்தவன். நான் எப்பவும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தான் இருப்பேன். ஆனா இது உண்மையா? உங்க கான்ஸ்டிட்யூன்சில உங்க அது- பயத்தால டாக்டர்ஸ் அதிகமா ஃபீஸ் வாங்குறதில்ல. உங்க பயத்தால ஸ்கூல்ஸ்ல அதிகமா ஃபீஸ் வசூலிக்கிறதில்ல. இல்ல, இதெல்லாம் பயம்னு சொல்றாங்க. மக்கள் எது சொன்னாலும் நான் இதுவரைக்கும் பதில் சொன்னதே இல்ல. இதுதான் நான் முதல் முறை என்னோட வீட்டை தாண்டி ஒரு நீதிமன்றத்துக்கே வந்திருக்கேன். அதனால நான் இப்ப என்ன சொல்ல முடியும்? யாரு என்ன சொல்றாங்கன்னு. ஆனா நான் ஒரு விளக்கு மாதிரி, தான் எரிஞ்சு மத்தவங்களுக்கு அதன் மூலமா ஒளி தர மாதிரி. ஒருவேளை என்னால ஏதாவது நன்மை கிடைக்குதுன்னா, மக்கள் பயனடைகிறாங்கன்னா அது எனக்கு திருப்தி தான். ஷாபுதீன் சார், குற்றச்சாட்டுகளுக்கும் கேள்விகளுக்குமான லிஸ்ட் இன்னும் பெருசா இருக்கு. முகமது ஷாபுதீன் மீது மக்கள் தொடரும் இந்த வழக்கு பிரேக் அப்புறம் மறுபடியும் தொடரும். ஆப்கி அதாலத்தில் இன்று குற்றச்சாட்டுகளுக்கும் கேள்விகளுக்கும் இடையில் உள்ளார் சீவான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் முகமது ஷாபுதீன். ஆப்கி அதாலத்தில் முகமது ஷாபுதீன் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளார். ஷாபுதீன் சார், மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, சீவான் பகுதியில உங்க செல்வாக்கு இல்லாம தப்பிக்கக்கூடிய எந்த அதிகாரியும் இல்ல. இதை நான் எப்படி உங்களுக்கு நிரூபிக்கிறதுன்னு தெரியல சார். இது அப்படிப்பட்ட கேள்வி. இதுக்கு ப்ரூஃப் எதுவுமே என்கிட்ட இல்ல. ஆனா இது ஆனா வந்து ஒண்ணு மட்டும் என்னால தெளிவா சொல்ல முடியும். நான் ஒருபோதும் எந்த அதிகாரியோட டிரான்ஸ்ஃபர்லயும் எந்த அதிகாரியோட சஸ்பென்சஸ்லயும் தலையிட்டதே இல்ல. அதாவது பாத்தீங்கன்னா, சமீபத்துல இருந்த டிஎம் உங்களுக்கு எதிரா வாரண்ட் இஷ்யூ பண்ண உடனே அவர் டிரான்ஸ்ஃபர் ஆனாரா இல்லையா? கோர்ட்ல உத்தரவிட்டாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் அதை சொன்னாங்க.
ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் 5 இடங்கள்ல இருந்து மாற்றப்பட்டவர். அவர் மேல 3 கமிஷனர்ஸ் டிசிப்ளினரி ப்ரொசீஜர் நடத்திருக்காங்க. அதோட அவரோட சிஆர பீகார்ல இருக்கிற அதிகாரிகள் கூட ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஷாபுதீன் சார், 15 வருஷமா உங்க கட்சியோட அரசாங்கம் இருந்தா உங்க எதிரிகளா இருக்கிற அதிகாரிகளோட சிஆர் எப்படி நல்லா இருக்கும்? இப்போ நீங்க பார்ட்டிய பத்தி பேசுறீங்கன்னா அது ரொம்ப நீளமான விஷயமாயிரும். நாங்க ரொம்ப சின்ன ஆளுங்க. இதெல்லாம் பெரிய ஆளுங்க பேச வேண்டிய விஷயம். நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை ஞாபகப்படுத்துறேன். மார்ச் 16, 2001 பச்சு சிங் மீனா, பிரதாப்பூர் எஸ்பி இவங்க உங்க வீட்டுக்கு வந்து சர்ச் ஆபரேஷன் நடத்தினாங்க. அப்புறம் என்கவுண்டர் நடந்தது. பல குற்றவாளிகள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. உங்க வீட்ல இருந்து வந்தவங்க தானே சொல்லப்படுது. அந்த நேரத்துல கூட என்னோட அரசாங்கம் தான் இருந்தது. என்னோட அரசாங்கம் இன்டர்ஃபியர் பண்ணி நிச்சயமா அதை தடுத்து நிறுத்தியிருக்கவும் முடியும். இன்னொரு விஷயம், பச்சு சிங் மீனா, அதை பத்தி நான் தெளிவா சொல்றேன். அங்க ஒரு டிஏவி காலேஜ் இருக்கு. அங்க டிஎஸ்பி மகன் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தான். அவனோட ஆன்சர் ஷீட்டை வெளியே எடுத்துட்டு போய் அவனை எக்ஸாம் எழுத வைக்கிறாங்க. எனக்கு பிரின்சிபல் PN பாட்டக் இருக்காரு, இப்பவும் இருக்காரு. எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி நடக்குதுன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. மத்த எல்லா குழந்தைகளையும் ஸ்ட்ரிக்ட்டா எக்ஸாம் எழுத வைக்கிறோம். ஆனா இந்த ஒரு பையனை மட்டும் டிஎஸ்பி வெளியில உட்காந்து எக்ஸாம் எழுத வைக்கிறாரு. அப்ப நான் அங்க போனதுதான் தவறு. எனக்கு அஃபீஷியல் பர்மிஷன் இல்லாம நான் அங்க போயிட்டேன். நீங்க எக்ஸாம் ஹால்ல தான் உட்காந்து எழுதணும்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு கேட்டேன். அவங்களும் அதே மாதிரி கேட்டாங்க. அவர் ஒரு ஸ்லிப்பு காட்டினாரு. அதுல எனக்கு எஸ்பி பர்மிஷன் கொடுத்திருக்காருன்னு இருந்தது. அதுக்கப்புறம் வாக்குவாதம் நடந்தது. சின்ன தள்ளுமுள்ளு கூட நடந்தது. அதுக்கப்புறம் என் மேல ஒரு கேஸ் போட்டாங்க. இது உண்மை. இது ஃபேக்ட். இது உண்மைதான். இது எல்லா கமிஷனர் ரெக்கார்ட்லயும் இருக்கு. இது பேசப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் ஒரு காரணம் என்னன்னா, ஒரு எக்ஸாம்ல ஒரு அதிகாரியோட பையனை தவறா எழுதுனத நான் தடுத்தது மட்டும். சரி, ஒருவேளை நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிட்டாலும், அதாவது காலையில 11 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உங்க வீட்டுக்குள்ள இருந்தவங்களுக்கும் போலீஸ்க்கும் நடுவுல என்கவுண்டர் நடக்கவே இல்லையா? அதாவது முதல்ல இத பாருங்க. அவங்க என் வீட்டுக்குள்ள இருந்தாங்களா இல்ல வில்லேஜஸான்னு? இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. பீகார் அரசாங்கம் அவங்களுக்கு வேலை கொடுத்தது. இல்ல சார், ஒரு நிமிஷம் கேளுங்க. அங்க 4 பேர் இருந்தாங்க. அவங்க 5 நாளைக்கு முன்னாடி தான் அரபு நாட்டுல இருந்து லீவுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கலான்னு கோர்ட்டு தானே உத்தரவு போட்டாங்க. ஆனா அவங்க குடும்பத்து மேல 8 கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு சார். அவங்க கிட்ட ஆயுதம் இருந்தது, போலீஸ சுட்டாங்கன்னு சொல்றாங்க. போலீஸ் அப்படி சொல்றாங்கன்னா அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கால இருந்து ஆயுதங்களை கொண்டு வந்திருக்கலாம், இல்ல அரபு நாட்டுல இருந்து கொண்டு வந்திருக்கலாம். அதை பத்திலாம் என்னால எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா அவங்க இன்னொரு விஷயமும் எழுதியிருக்காங்க. வீட்டை சோதனை செஞ்சப்போ சாட்சிகள் முன்னிலையில் ஷாபுதீன் சார் அந்த இடத்துல தான் வசிக்கிறாருன்னு அவருடைய கட்டிலோட தலையணைக்கு கீழே மறைத்து வைத்திருந்த ஹேண்ட் கிரைனைட் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. ஏன் தலகாணிக்கு கீழே இருந்து எடுத்தாங்க? ஆமா, உங்க தலகாணிக்கு கீழே வச்சுக்கிட்டு தான் எப்பவும் தூங்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் திருமணமானவன். எனக்கு குழந்தைகள் கூட இருக்காங்க. ஹேண்ட் கிரைனேடுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நான் மட்டும் போக மாட்டேன், என் கூட சேர்ந்து குழந்தைங்களும் போயிருவாங்க. நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மே 4, 1996 சிவான் மாவட்ட எஸ்பி SK சிங்கல் உங்க மேல குற்றம் சாட்டினாரு. அதாவது நீங்க அவரை சுட்டீங்கன்னு ஆமா, சொல்லி. இந்த வழக்கு பதிவாச்சு. நான் அதை மறுக்கல. ஆனா அது எந்த சூழ்நிலையில பதிவாச்சு, எப்படி பதிவு செஞ்சாங்க, அதையும் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் எலெக்ஷன் டைம்ல நடந்தது. டிசம்பர் 2, 2003 முதஃபர்பூரை சேர்ந்த ஐஜி மல்ஹோத்ரா சார் 77 பக்கம் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. அதுல அவர் சொல்லியிருக்காரு, ஷாபுதீன் ஒரு ஹார்ட்கோர் கிரிமினல். யஷ்வந்த் மல்ஹோத்ராவோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, கோல்ட் பிளட்டட் மர்டரர் ஷாபுதீன். இல்ல, கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நான் இப்போ உங்க முன்னாடி இருக்கேன். இப்போ இருக்கிற மாதிரி தான் எப்பவும் இருப்பேன். என் முகம் பார்க்கறதுக்கு கிரிமினல் மாதிரி இருந்தா அது என்னோட தப்பு இல்ல, கடவுளோட தப்பு. ஒருவேளை நடத்தையில கிரிமினல் மாதிரி தெரிஞ்சா அது என்னோட தப்பு. அதை நான் திருத்திக்க முயற்சி பண்றேன். நான் உங்களுக்கு ஒவ்வொன்னா அந்த ஏரியாவில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆகட்டும் அல்லது போலீஸ் ஆபீசர் ஆகட்டும், ரிப்போர்ட்லாம் என்கிட்ட வரவே வராது. உங்ககிட்ட எல்லாமே வரும். உங்ககிட்ட எந்த ரிப்போர்ட்டும் வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருத்தர் சிகி அனில், ஒருத்தர் பச்சு சிங் மீனா, அப்புறம் SK சிங்கல், அப்புறம் யஷ்வந்த் மல்ஹோத்ரா, இந்த எல்லா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் நீங்க தான் கிடைச்சிங்களா கேஸ் ஃபைல் பண்றதுக்கு? இல்ல, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். என் முகத்திலேயோ உருவத்திலேயோ கடவுள் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா அதுக்கு என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா என்னோட நடத்தை, என் குணம் அது உங்க முன்னாடி தான் இருக்கு.
இப்ப நான் எப்படியும் உங்க முன்னாடி தான் இருக்கேன். நான் பார்க்கறதுக்கு கிரிமினல் மாதிரி தெரிஞ்சா, இப்ப நான் நீதிமன்றத்துல தான் உட்கார்ந்து மக்கள் மனசுல உங்கள பத்தின என்ன கேள்வி இருக்குன்னு பார்க்கலாம். எப்போ ஒரு பெரிய சம்பவம் நடந்தாலும், ஏதாவது விபத்து நடந்தாலும், அந்த டைம்ல நீங்க எப்பவுமே ஜெயில்ல தான் இருக்கீங்க. இது ஏதாவது பிளானிங்கா சம்பவம் நடக்கும்போது நான் ஜெயில்ல இருக்கணும், இல்ல நான் ஜெயில்ல இருக்கும்போது சம்பவம் நடக்கணும்னு. இப்படியெல்லாம் ஒரு நல்ல கிரிமினலால தான் பண்ண முடியும். இல்ல இந்த மாதிரி நீங்க கோஇன்சிடென்ட்ஸ கனெக்ட் பண்றது ரொம்ப தவறான விஷயம். என்னோட டிஸ்ட்ரிக்ட்ல 15 வருஷமா எந்த கிட்னாப்புமே நடந்தது கிடையாது. அதே மாதிரி எந்த பிளான்டு கில்லிங்கும் நடந்ததே இல்ல. ஒண்ணு கூட இல்ல. குற்றம் செய்யறவங்களே தலைவராயிட்டா அப்புறம் குற்றம் எப்படி நடக்கும்? இல்ல நீங்க இந்த விஷயத்த சொன்னீங்க. இதே விஷயத்த போலீஸும் சொன்னாங்க. உங்க கையில இருக்கிற லிஸ்ட்லயே இருக்கு. குறைஞ்சபட்ச மக்களுக்காவது இத சொல்லுங்க. எதுக்கு எல்லா போலீஸ் ஆபீசர்ஸும் எல்லா டிஎம்களும் உங்க பின்னாடி வராங்கன்னு? அதாவது அந்த வார்த்தைகளை நான் இந்த நீதிமன்றத்துல பயன்படுத்த விரும்பவே இல்ல. ஆனா ஒரு கேள்வி இருக்கு. ஏன் இப்படி ஒருத்தர் வலிமையா பேசுனா அவங்கள ஐஎஸ்ஐன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அவங்க அன்வரல் வலிமையா பேசுனா அவங்களும் வந்து ஐஎஸ்ஐயா மாறிடுறாங்க. எதுக்காக இந்த சமூகம் இப்படி அமைக்கப்பட்டிருக்கு? எதுக்காக எங்க மேல மட்டும் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? எங்களுக்கு உரிமையே இல்லையா மனசுல நினைக்கிறத தைரியமா நாங்க சொல்றதுக்கு? நாங்க எங்க கருத்தை ஸ்ட்ராங்கா சொன்னுனா நாங்க உடனே ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டா மாறிடுறோம். இப்படி ஏன் நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் நடக்குது? அத்வானிஜி போய் பாகிஸ்தான்ல சீனாவை புகழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்போ ஒன்னும் நடக்கிறது இல்லையே. இது ஏன் மைனாரிட்டிக்கு சிறுபான்மையினருக்கு மட்டும் நடக்குது? நீங்க மைனாரிட்டிய சேர்ந்தவர்னு ரொம்ப கிளவரா இந்த விஷயத்தை டீல் பண்ற மாதிரி தெரியுது. நான் ஒருபோதும் நான் 15 வருஷமா இந்த அரசியல்ல இருக்கேன். ஒரு வேலைக்கு 30 வருஷம் சர்வீஸ் இருக்கும். நான் பாதி சர்வீஸை முடிச்சிட்டேன். எனக்கு எந்த கிளவர்னஸும் தேவையே இல்ல. ஆனா நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கீங்க என்னோட டிஃபென்ஸை நான் உங்ககிட்ட சொல்றதுக்காக. எனக்கு அந்த உரிமையும் கிடைக்கணும். இந்த கோர்ட் எனக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்தா அதோட சேர்த்து ஒரு உரிமையும் கிடைக்கணும். நல்லது எது கெட்டது எது ரெண்டையும் நான் தெளிவா சொல்லணும். நான் சொல்லணும். இல்ல சார், நான் அதை நான் தான் சொல்றது- சொல்ல இங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா உங்க மேல இருக்கிறது சின்ன சின்ன கிரிமினல் கேசஸ் இல்ல, சீரியஸான இல்ல, இல்ல, அது குற்றச்சாட்டுகள். வந்து- தேச துரோக மாதிரியான குற்றச்சாட்டுகளும் இருக்கு. கண்டிப்பா. இதையெல்லாம் நம்ம விவாதிப்போம் ஒரு பிரேக் அப்புறம். இன்று ஆப்கி அதாலத்துல மக்கள் சார்பா வழக்க நடத்திட்டு இருக்கோம். முகமது ஷாபுதீன் மீது சீவானின் எம்பி இவர் மீது 34 கிரிமினல் கேசஸ் இருக்கு. ஆப்கி அதாலத்தில் முகமது ஷாபுதீன் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் நாட்டின் நலனுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார். ஷாபுதீன் சார், பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள் உங்க காரணமா டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டாங்க. சில பேரை வேலையிலிருந்தே தூக்கிட்டாங்க. அந்த லிஸ்ட்ல முன்னாள் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஓஜா சார், அவர் உங்கள பத்தி என்ன சொல்லிருக்காருன்னு ஒரு முறை நீங்க கேட்டு பாருங்க. சாபுதீன் ஒரு கொடூரமான குற்றவாளி. கொலை, கொள்ளை, கிட்னாப்பிங் இந்த மாதிரி எந்த ஒரு பெரிய பெரிய குற்றங்களா இருந்தாலும் அவரு அதை டைரக்ட் பண்ணாம இருக்கிறது இல்ல. அதுல அவர் இன்வால்வ் ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவர் ஒரு ஐஎஸ்ஐ ஏஜென்ட். அதுக்கான ப்ரூஃபும் இருக்கு. இன்னைக்கு சிபிஐ கூட அதே விஷயத்தை தான் சொல்றாங்க. நாங்க எங்க அபிஷியல் ரிப்போர்ட்லயே எழுதியிருக்கோம். அதை பத்தி டெல்லி போலீஸ் முன்னாடி எவிடன்ஸ் வந்திருக்கு. அல் கொய்தாவோட ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு. அல் கொய்தா அப்புறம் காஷ்மீர் டெரரிஸ்ட் குரூப் மூலமா அவருக்கு AK-47 மாதிரி வெப்பன்ஸ்லாம் கிடைக்குது. அவர் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது. இல்ல. அவர் பீகார் அரசாங்கத்துல டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அந்த அரசாங்கத்துல டிஜிபியா இருந்தவர். அதே கட்சியில தான் நீங்களும் இருக்கீங்க. இல்ல அவரு எலெக்ஷன்ல நின்னவர். அவர் எலெக்ஷன்ல நின்னாரு. அவரை வேலையை விட்டு தூக்கிட்டீங்க, எலெக்ஷன்ல இல்ல, நிக்க தானே ஏற்கனவே அந்த செய்வாரு. ஏற்பாட்டுல தான் இருந்தாரு. அவரு எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு தான் தயாராகிட்டு இருந்தாரு. அவரு இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருல, அந்த ஸ்டேட்மெண்ட் பக்கத்துல என்னோட ஸ்டேட்மெண்ட்டும் இருந்தது. அவர் மொசாத் ஏஜென்ட்னு சொன்ன அவர் ஏஜென்ட் ஆயிரல. அதுக்கெல்லாம் ஒரு ப்ரூஃப் வேணும் சார். அதனால இப்ப என்ன பேசுறாரு? அது எல்லாம் அவரோட பொலிட்டிக்கல் ஆம்பிஷனா இருந்தது. இப்ப அதை நிறைவேற்றிட்டு இருக்காரு. பார்லிமெண்ட்ல 1700 1800 ஓட்டோ வாங்கினாரு. ஸோ பப்ளிக் உண்மையிலேயே அவரை விரும்பி இருந்தா இன்னும் அதிகமா ஓட்டு அவர் கிடைச்சிருக்கும். சொன்னது மீடியாவுல என்ன வந்துச்சுன்னா, லாலு யாதவ் உங்களை ஃபிக்ஸ் பண்ண நினைச்சாரு, அதுக்காக தான் முதல்ல உங்களை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு டிஜிபி சாரை பயன்படுத்தினாரு. ஒரு நிமிஷம், நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். இப்போ சமீபத்தில் யூபியில் ஒரு கேஸ் நடந்தது. யூபியோட எக்ஸ் சீஃப் மினிஸ்ட்ரி, அதாவது சீஃப் செக்ரட்டரி,
அவரோட சொந்த சம்பந்தி அவரு. அங்க கூட ரைடெல்லாம் நடந்தது இல்லையா? நீங்க பீகாரை பத்தி பேசுங்க. அடிக்கடி யூபிக்கு இல்ல இல்ல, போயிடுங்க. உறவுகளை பத்தி சொல்லணும்னா நான் எப்படி இருக்கணும், எனக்கு சம்பந்தப்பட்டவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. நான் உங்ககிட்ட சரிதானே? கேக்குறது இதுதான். அவர் உங்கள ஜெயிலுக்கு அனுப்புனாரு. அதுக்கு அப்புறம் அவரை டிஜிபி பதவியில இருந்து நீக்கிட்டாங்க. இல்ல, அவரு சர்வீஸ்ல அவரு ரிசைன் பண்ணிட்டு போனாருன்னு தான் நினைக்கிறேன். அப்ப எலெக்ஷன் வந்துருச்சு. அப்படி அவரு ஒரு நின்னாரு. சிச்சுவேஷன் இல்ல உருவாக்கப்பட்டதா? இல்ல, அப்படிலாம் இல்ல. எலெக்ஷன்ல நிக்கிறதுக்காக ஜேடியூல அவருக்கு டிக்கெட் தேவைப்பட்டது. ஜேடியூ சொன்னாங்க, ஷிவான்ல நின்னா உங்களுக்கு நான் டிக்கெட் கொடுக்கறேன்னு. நான் ஷிவான்ல நிக்க மாட்டேன்னு அவரு சொல்லியிருக்காரு. அப்போ டிக்கெட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பெகுசராயெல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. டிஜிபி சார் குற்றம் சுமத்தியிருக்காரு. அல் கைதாவோட தொடர்பு இருக்கு, ஐஎஸ்ஐயோட தொடர்பு இருக்கு. கண்டிப்பா நான் ஜெயில்ல இருந்தப்ப ஒரு அலிகேஷன் போட்டிருக்காரு. மனோவர் ஹுசைன் ராணா ஒரு கவிஞர். அவரு எனக்கு எழுதி அனுப்புனாரு. அவரு என்ன எழுதியிருந்தாருன்னா, உன்னை ஐஎஸ்ஐன்னு சொல்லி இவங்க சிக்க வைக்க போறாங்கன்னு. என் வீட்ல இருந்த ஒரு பாத்திரத்துல ஐஎஸ்ஐன்னு எழுதி இருந்தது. இப்போ நீங்க அந்த ஐஎஸ்ஐயை தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்றீங்கன்னா, அது நான் தான். இதை நான் ஏற்றுக்கிறேன். பிப்ரவரி 7, 1999ல ஹிஸ்புல் முஜாஹிதீனை சேர்ந்த டெரரிஸ்ட் முஸ்தாக் அஹ்மத் ஆகா கைது செய்யப்பட்டாரு. அவர் விசாரணையில எனக்கு அவரை நல்லா தெரியும், அவரு தீவிரவாத கும்பலோட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி தருவார்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பத்தி இதுவரைக்கும் என்கிட்ட யாருமே கேட்டதில்ல. இன்னைக்கு நீங்க கேக்குறீங்க. நான் காஷ்மீர்ல குறைஞ்சபட்சம் 500 குழந்தைங்கள என் பொறுப்புல என் இன்ஸ்டிடியூஷன்ல டாக்டரா மாத்திருக்கேன். அதனால 500 குடும்பங்களை எனக்கு தனிப்பட்ட முறையில தெரியும். அதனால நான் இப்பவும் அவங்க வீடுகளுக்கு போறேன், நாளைக்கும் போவேன், எப்பவும் போவேன். நான் என்ன சொன்னேன்னா, என்னோட பழைய உறவுகள் இன்னைக்கும் அப்படியே தான் தொடருது. இந்த 500 டாக்டர்ஸ் அதுல யாராவது ஹிக்துல் முஜாஹிதீன் கமாண்டர் இருக்காங்களா? இல்ல. நிறைய பேர் டியூல ப்ரொஃபசர்ஸா இருக்காங்க. அவங்க வீட்ல இருந்து வேற ஏதாவது விஷயம் வெளியே வரும். அத பத்தி ஒருத்தர் டியூல ப்ரொஃபஸரா இருக்காரு. அவங்க வீட்ல இருந்து வேற ஏதாவது விஷயம் வெளியே வந்திருக்கும். நம்ம பார்லிமெண்ட் அட்டாக் நடந்தப்போ அதோட லிங்க் பண்ணா அந்த விஷயத்துல நான் தலையிடவே சுத்தமா உங்களுக்கு விரும்பல. தொடர்பு இருக்கா இல்லையா? நான் 500 குடும்பங்கள்ல இருந்து 500 டாக்டர்ஸை உருவாக்கியிருக்கேன். எனக்கு 500 குடும்பங்களையுமே தெரியும். அந்த 500 குடும்பத்துல எத்தனை முஸ்தாக் இருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆனா 500 டாக்டர்களை உருவாக்கும் போது நீங்க ஒரு தீவிரவாதியை உருவாக்கிட்டாலும் அது நாட்டுக்கு பெரிய இழப்பு தானே. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க ரஜத் சார். நான் தான் அந்த முதல் நபரா இருப்பேன். அதாவது நம்ம நாட்டுல போர் நடக்கும்போது கார்கில் வார்னு சொன்னாங்க. என்கிட்ட ஜனாதிபதியோட அதிகாரப்பூர்வ கடிதம் இருக்கு. நான் நேர்ல போய் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தேன். நான் ஒரு என்சிசி ட்ரெயின்டான ஆளு. ஸ்கூல்ல காலேஜ்ல எனக்கு துப்பாக்கியும் பயன்படுத்த தெரியும். நான் தான் முதல் பார்லிமெண்ட்ரியனா இருப்பேன். இத சொன்னது, அதாவது நமக்கும் வாய்ப்புகள் கிடைக்கணும், என்ன பொறுத்த வரைக்கும் சாகிறதா இருந்தா எல்லையில போய் சாகணும்னு சொன்னேன். என்கிட்ட அந்த ரெக்வெஸ்ட் லெட்டரும் இருக்கு, அதுக்கு ரிப்ளை வந்த லெட்டரும் இருக்கு. அதே மாதிரி என்கிட்டயும் ஒரு லெட்டர் இருக்கு. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, ஷாபுதீன் சார் ஸ்ரீநகர் போயிருந்தாரு. அங்க முஸ்தாக் வீட்ல ஹிஸ்புல் குவாரா டிவிஷன் கமாண்டர் ஃபாரூக் மீரோட சந்திப்பு நடத்தினாரு. அந்த சந்திப்புல எனக்கு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஆயுதங்கள் தேவைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆக அதை ஏத்துக்கிட்டு 2001ல மீண்டும் ஒரு முறை கொல்லக்கூடிய ஆயுதங்களின் ஷிப்மெண்ட்டை ஷாபுதீனுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஆனா இந்த முறை AK-47 பிஸ்டல்ஸ் அப்புறம் கேட்ரிஜஸ் பழக்கூடையில நிரப்பி அனுப்பப்பட்டிருக்கு. இல்ல, என்கிட்ட என்னோட சொந்த ரைஃபிளை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆனா இந்த செய்தி மேகசின்ஸ்ல நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்திருக்கு. நீங்க அதை மறுக்கவே இல்லை. இல்ல, என்கிட்ட யாருமே கேட்கல இதை பத்தி. நான் இந்த நிகழ்ச்சிக்கு நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டே வந்திருக்கேன். என்ன யாராவது எதுவும் கேட்கற வரைக்கும் நான் பேசவே மாட்டேன். கேட்காம கடவுள்கிட்ட கூட நான் போக மாட்டேன். மத்தவங்க இடத்துக்கு எப்படி? ஆப்கி அதாலத்துல ஷாபுதீன் சொன்ன இந்த விளக்கங்களுக்கு மக்கள் நீதிபதி என்ன சொல்றாருன்னு பிரேக் அப்புறம் பார்க்கலாம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம விளக்கங்கள் கேட்டோம். அரசியல் குற்றங்களில் அடையாளமாக மாறிய முகமது ஷாபுதீனிடம் அவர் மீது நடந்து கொண்டிருக்கும் 34 குற்றவியல் வழக்குகளை பத்தி கேள்வி கேட்டோம். இப்போ அதுக்கான நேரம் வந்தாச்சு. மக்கள் நீதிபதி ஃபார்மர் டிஜிபி பிரகாஷ் சிங் அவர்களின் தீர்ப்பு. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் முகமது ஷாபுதீன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக
ப்ராசிக்யூஷன் தரப்பு வைத்த ஆதாரங்களையும் அவரே கொடுத்திருக்கிற டிஃபென்ஸையும் கவனமாக பரிசீலித்த பிறகு எனக்கு இப்படிதான் தோணுது, அவர் மீது வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட், மீறல் மற்றும் ஆர்ம்ஸ் ஆக்ட், அவமதிப்பு 2 வழக்குகளும் வலுவாக உள்ளது. ஏனெனில் அவர் முன்வைத்த விளக்கங்கள் என்னை நம்ப வைக்கவில்லை. இதற்கு மேலாக சந்திரசேகர் கொலை தொடர்பாகவும் அவருக்கு எதிராக ஆதாரங்கள் மிகவும் தீவிரமானவை. அதனால் இந்த விஷயத்தில் சிபிஐ இன்னும் ஆழமான விசாரணையை செய்ய வேண்டும். போலீஸ் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய குற்றச்சாட்டும் கடுமையானது. அவர் சுடவில்லை என்றாலும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டின் அவரோட கூட்டாளி தான் சுட்டார் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறது. இப்படி எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர் சொன்னது போதுமான அளவு கன்வின்சிங்காக இல்லை. ஆப்கி அதாலத்தில் இன்று நாம் மக்கள் சார்பாக விளக்கங்கள் கேட்டோம். முகமது ஷாபுதீனிடம் சீவாலின் எம்பி. இவர் மீது பல குற்றச்சாட்டுகள் உள்ளன. அவர் சொன்ன விளக்கங்களில் எவ்வளவு உண்மை இருக்கிறதென்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய விருந்தாளியோடு, இன்னொரு புது வழக்கோடு. அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.